வச்சதெல்லாம் காணோம். சாதம் பரிமாறுற வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? என்ன பண்றது பசி? சத்தம் போடாதீங்க நாய்களா. கல்யாண வீட்லயே சாப்பிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மதர் சீக்கிரம் பொரிச்சு வைங்கோ. இது பொரிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டேய் அவன் வாட்சதே சரியில்லை, வைக்காதீங்க. சரி, சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமா இல்லையா? அத்தை, இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது. நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும். ஐயோ, என்னடா இது? இந்த கலக்கிறா, நம்ம என்ன கலக்கிறியா? பரவாயில்லை, இதெல்லாம் எங்க வீட்டிலே மிச்சர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவோம். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்ல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓடு. நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும். அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. தண்ட சொத்துக்கெல்லாம் எவ்வளவு போடணும், எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். தண்ட சோறு கட்ட சோறு அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா, இந்த வீட்டுக்கு வர போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன என்ன கூனியா? கூனியே மேலு. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க, வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போடுறது தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா? பிரதர், எனக்கு வர கூவத்துக்கு நாத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது? மூக்க புடிச்சுக்கோ. ஏயா, இதுங்கெல்லாம் வந்துதா வாசிச்சுதான் கைட்டு விடுறத விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூட கூடயே ஆக்கி போடுறிய பாரு. ஒண்ணு 1.5 கிலோ கொட்டிக்கிட்டு ஒன்னதான் சொல்லுது. விட்ட மாட்டியா? அப்போ என் வீட்டு பணத்துல இப்படி தின்னே தீக்குறானுங்க. யோ, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்ட சோறு இங்க இருக்க கூடாது. வேலைக்கு 2 இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ, 2 இலை தானா? அப்ப நானும் தண்ட சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? சேச்சே, உனக்கு ஒரு இலை, என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷ இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு 2 இலை. ஊட்டே, பசி எடுக்குதே. ஆமா, சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கோ. மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா. வெக்கம். விரல தின்னுவோம் போது 2 ரவுண்ட் வாமா. போதும் போதும், நாளைக்கு எது சாப்பிடுவீங்களா? அடுத்த தெருவுதான். யோயோ, நீரியா? என்ன மணி? லவ்ஸ் தான் தாக்கு. எல்லாம் உனக்கு தானேயா? நீ நல்லா சாப்பிட்டதானே எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட முடியும். மா, இனி ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கா. அசரில போ. என்னடா? யாரு? இது உங்க அம்மா செஞ்சதா? நான் செஞ்சது கண்ணே. அடிப்பாவி. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டியா? யோ, கண்ணு வைக்காத, போயா. வந்துட்டா முடியும். அப்படிதான். ஏன்டா அப்படி பாக்குற? இன்னைக்கு நீ அடி சமைச்ச? ஆமா. கொன்னுடுவான் உன்னை. காலையில இருந்து கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி விழுந்து விழுந்து நான் சமைச்சேன். ஆமா, சமையல் என்னமோ நீ தான் பண்ண. ஆனா அந்த கலக்கல் பிரியாணி நான் தானே பண்ணேன். அதத்தானே நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, நீங்களும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு தினமும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு தான் இருக்கீங்க. எவனுமே அவனை கண்டுக்க மாட்டேங்கிறானே. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உன் புள்ளதான் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீதான் கொஞ்சம் உதவி பண்ண. பாப்போம். தனி கேஸ் வந்துருச்சு. யாரு? என் அண்ணனை தான் சொன்னேன். என்ன என்ன ஏன் இப்படி ஊட்டியே கேட்கற மாதிரி கத்திட்டு இருக்க? எங்க போயிட்டு வர நீ? நான் எப்பவும் எங்க போனா அங்கதான் போயிட்டு வரேன். அந்த ஒன்னே காலனா அதிகம். அந்த 3/4 ட்ரூப் பசங்க வீட்டு பக்கம் போன போனா
இனிமே போக கூடாது. நானே போறேன். டமா தூண்டு வயசுல இருந்து போயிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் போவேன். இனிமே போக கூடாது. இன்னைக்கு அவங்க எங்க ட்ரூப்ப மாத்தி மாத்தி உதைச்சு போட்டாங்க. ஓ நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க கவர்மெண்ட் ப்ரோகிராம் வாசிக்கிறவங்க. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அவங்க லோ கிளாஸ் கல்யாணத்துக்கு வாசிக்கிற லோ கிளாஸ் பீப்பிள்ஸ். நீ அவங்களாம் போக கூடாதுமா. இத பாருங்க, நீ இப்படி சுத்துற 4 பேர் பார்த்தாங்கன்னா உன்னை கட்டிக்க மாட்டான். கட்டிப்பான். அதுக்கு தானே நாங்க போறேன். இப்ப நான் சொல்ல கேட்க போறேன் இல்லையா? நான் சொல்றது மட்டும் நீ கேக்குறியா? குடிக்காத எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இப்படி குடிச்சே நானும் அது என்கிட்ட போயிடு. அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுவேன் நானே. என் தலைவனுக்காகத்தான் உன்னை இப்படி எல்லாம் வளர்த்துறேன். அவர் உன்னை கட்டிக்கிட்டாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். பாப்போம். நான் உனக்கு அண்ணன். வர வர அந்த மீனாட்சி பொண்ணு ரொம்ப ஓவரா போறா. அவ திமிர கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம எல்லா பேரும் தொண்டைச்சோரா. ராத்திரி நேரத்துல உளற கம்மு நாட்டி தெண்டை சோடுறா. எஸ் எஸ். அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவோம். நான் மூண்டு பாத்துட்டேன் மிச்சம். அது கூட சரியா பண்ணல. இந்த மீனாட்சி பொண்ணை விரட்டுறதுக்காகத்தான் ஒரு பணக்கார பொண்ணை ஏழை பொண்ணுன்னு சொல்ல சொன்னோம். அவளுக்கு பிளட் கேன்சர் போய் சொன்னோம். கட்சியில அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்க விட்டியே. கட்சியில எந்த பையன்கிட்ட அட்ரஸ் இருக்கு? ஓ இதுக்கு தான் அந்த பொண்ணை சட்டை பண்ணேளோ. ஆமா, கட்சி தலைவர் கேக்குறாரு, சொல்லுங்கடா. அறவே மூச்சிச்சு. அண்ணே ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சொல்லு. முந்தான முடிச்சு படத்துல ஊர்வசி சொல்ற மாதிரி பொழுது வெடிஞ்சதும் மீனாட்சி நான் கெடுத்துதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சத்தியம் பண்ணா நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த குருவி தலையில இப்படி ஒரு முறையா? வாடா ராஜா. ஐயா உன்னை முத்தம் கொஞ்சம் போல் இருக்கு ராஜா. அடங்க அப்பா மக்கா. மீனாட்சி விரல் தண்டி கூட இல்ல, அவனை கெடுத்துன்னு சொல்ல சொல்றேன். என்ன உடுங்க புடுங்க பிரதர், பல்லக்கெல்லாம் காட்டி போடுவேன். பிரதர் ஸ்மால் பாய். என்ன ஸ்மால் பிக்கு? ஐயோ ராத்திரி பூரா என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அவனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விடுறீங்களா நீங்க? ஏன் அப்படி பேய் என்ன கத்துறீங்க? என்னமா இப்போ நாங்க கத்துனதுலயே அவன் எந்திரிச்சான், நீங்க கத்துனதுல அவன் எந்திரிச்சான். இதை விட நீங்க கத்தி எடுத்து அவனை குத்தி இருக்கலாம். மணி நீங்க போய் படுங்கம்மா. போய் படுங்கடா, குடுத்தன 2. யோ டிரைவர், என்னையா பண்ணிட்டு இருக்க? இன்ஜின்ல ஏதோ பிரச்சனைமா. ஒரு 4 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. 4 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அப்படியே நேரா போனீங்கன்னா மெயின் ரோட்ல ஏதாவது வண்டி வரும், நீங்க லிஃப்ட் பிடிச்சு போயிடுங்க. நான் ஏதாவது மெக்கானிக் பிடிச்சு கைத்தாங்களா தள்ளிட்டு வந்துடுறேன். ஏன் ஆல்பர்ட், என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு ஓகே, என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்லை. நீ எந்த அட விடு மணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவப்பா. ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்கன்னு சும்மா நோண்டுது. எங்களால தாங்க முடியல. உனக்கு புண் பார்த்து எனக்கு வயசாகி போச்சு. அவன் புண்ணை பார்த்து உனக்கே வயசாகுது. அவருக்கு பண்காட்சி இருக்க கூடாது, ஏலே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அழுக்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப் போட்டு கழுவி விட்டுவா. ஏய் பண்ணாட, அழுக்கலடா, அழகா இருக்கணும். அதுதான் அழுக்கு. தள்ளுங்க, கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லலாம்னா அதுவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது. பாத்தியா, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொன்னா அதுக்கே அழுகிறானுங்க பாரு. ஏப்பா நிறுத்திப்பா, என்னாலே தாங்க முடியல, நான் ஏங்கிக்கிறேன். நீ இறங்குனா என் அழகு குறைஞ்சிருமா? இதெல்லாம் உடம்போட ஊர்னதுடா. இந்தப்பா கொஞ்சம் சொல்லுப்பா. வேண்டாம், அப்புறம் நானும் அழுதுருவேன். நீ ரொம்ப தமாசு. இதுக்கு இன்னைக்கு நான் தலை கூட சீவல, ஆனா எவ்வளவு லட்சணமா இருக்கும் பாரு. நீப்பா விளையாட்டுக்கு சொன்னே நிறுத்திட்டேன். மணி, தனியா ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. என்னமா அது நேரம் கட்ட நேரத்துல நடு ரோட்ல நின்னு கைய காட்டுறிய, என்ன விஷயம்? So please help me. My car has broken down and I have been waiting here for a very long time. I'll be very grateful to you.
सर प्लीज நீ கோத்ரேக்கே பாத்ரே பாத்ரேக்கே கோத்ரே ஆத்லேக்க பாத்தாக்க பணிக்கு சும்மா காசி கொண்டு போய் பாத்திரக்கே பண்டார மொட்டை பண்டார மொட்டை புரியல புரியல அப்படித்தான் இருக்கு எங்களுக்கும் நிக்கிறது குன்னூர் மலை மேல பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா தமிழ்ல பேசுமா என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு 1 மணி நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன் போற வரவங்க எல்லாம் என்னமோ மாதிரி பாத்துட்டு போறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க தான் சார் எப்படியாச்சும் என்ன வீட்ல டிராப் பண்ணும் ப்ளீஸ் சார் டேய் நம்ம ரவிக்கு தேடிட்டு இருக்கிறோமே இந்த பொண்ணை பார்த்தா அழகா இருக்கு கோர்த்து விட்டலாமா கோர்த்தே விடலாம் ஆனா அந்த புண்ணை பார்த்து பன்னிக்காரிச்சு மத்தது என்னது பண்ணிக்காரிச்சியா பன்காட்சி ஓ பணக்காரிச்சியா ஏழையாக்கிருவோம் ரவி ஏழையாச்சு இந்த பன்காட்சி செட்டப் ஆகுமா அவனை பணக்காரன் ஆக்கிருவோம் என்ன என் கூட சேர்ந்து உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணுது டேய் இன்னைக்கு இதோட நிறுத்திக்க போ நாங்க யோசனை பண்ணி பார்த்தது இது ஓட்டுற காரியமா தெரியல என்னது? இது நடக்கிற காரியமா தெரியல சார் நீங்க தான் சார் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் சார் இந்த பாருமா எங்க முதலாளியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளை வண்டியில ஏத்த மாட்டார் அப்படி ஏத்துனாருன்னா ஒண்ணு பிரெக்னண்டா இருக்கணும் இல்லன்னா பேஷண்டா இருக்கணும் ஐயோ நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணுமே சார் அப்ப நீ பேஷண்ட் என்ன நோயின்னு கேட்பானே டிபின்னு சொல்லுவோம் சேச்சே பொண்ணு கொழுகோன்னு இருக்கு நம்பவே மாட்டான் அப்போ மேண்டல்னு சொல்லுவோம் அது பெட்டர் மேக்கல் தூங்குறதுடா மேண்டல் மேண்டல் ஓ மெண்டல்ங்கறியா நோய் உனக்கு கேட்டனா அந்த பொண்ணு கேட்டனா பிளட் கேன்சர் பிளட் கேன்சர்மா உனக்கு சார் ஆட வெச்சுக்குமா அது மட்டும் இல்ல இப்ப நீ ஏழைய பொண்ணு புரியலே பூவார் பூவார் சரி சார் அப்ப இங்கேயே இரு நாங்க போய் கூப்பிட்டோம்னா வா ரவி என்ன அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுமா விளையாடுறீங்களா வாசிக்க போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம் ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு என்ன பாவம் ஆமா பிரதர் அந்த பொண்ணு ஏழை பொண்ணு ஏழையா இருந்தா 50 நூறு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது அதுக்கு பிளட் கேன்சர் பாத்தியா இருமுது இருமுனா பிளட் கேன்சரா பின்ன தும்முனா பிளட் கேன்சரா ஏப்பா இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சுட்டா சுத்த முடியும் நாங்க சரி வர சொல்லுங்க ரூட் கிளியர் கம் நீ முன்னாலே ஏறு நாங்க பின்னாலே ஏறிக்கிறோம் மணி 11:30 மணி என்ன மணி துணிங்கிற பின்னால போற ஆம்பளைங்க உட்கார்ந்திருக்காங்க இந்த பொண்ணை நம்ப எப்படி உட்கார வைக்க முடியும் அது யாரை நம்மளால இந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது ஏறமா முன்னால டேய் ஏறா பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கேனே அதனால தான் நான் இன்னும் 2 மாசத்துல நான் சாக போறேன்ல நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க அதான் அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது சச்சா நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா தேங்க்யூ ஆமா உன் பேர் என்னமா கீதா ஆமா சார் நீங்க ஏன் இப்படி குயின் எலிசபெத் பையன் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அது என்ன நீ அப்படி கேட்ட அவர் ராஜ பரம்பரை இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை சேரன் பாண்டி நீ பாக்கல ஆமா பார்த்தேன் அதுல இருப்பாரு அவரு மணி அட நீ சும்மா இருப்பா அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா இன்னும் 2 மாசத்துல சாக போற பொண்ணுப்பா சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே அவர் ராஜ பரம்பரை தான் அவங்க அப்பா பெரிய ஆளு அவங்க அப்பா யாரு அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர் மிசஸ் வீரி ராகவன் நம்ம அப்பா பேர சொல்றாரு டேய் ஆமா மினிஸ்டர் வீரராகவனோட புள்ளதான் இவரு அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைலே தனியா இல்ல இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா இவர் தான் மினிஸ்டர் பையன் இந்த Dress போட்டிருக்காரு நீங்களே ஏன் இப்படி Dress போட்டிருக்கீங்க ட்ரெஸ் போடலன்னா யார் காசு தருவா இது அவருக்கு எவ்வளவு எதிரிங்க தெரியுமா ஹிட்லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க அதுக்காகத்தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த Dress போட்டிருக்கோம் ஆமா அவ்வளோ பெரிய மினிஸ்டர் பையன் ஏன் இந்த டப்பா வண்டியில வரீங்க அட தெரியாம சொல்லிச்சு அதுக்காப்பா நீ முறைக்கிற நமக்கு 1/2 டஜன் வண்டி இருக்கு அத பத்தி தெரியுமா அதுக்கு அவருக்கு நிறைய வண்டி இருக்கு 4 ஃபியா 4 அம்பா 4 மாரு நிறைய வண்டி இருக்கு ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும் ஏன்னா இதுல தானே இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த முடியும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இது ஆமாங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி கடப்பாரை கம்பு இதுக்கு பேர் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அத சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்
தம்முன்னு வாசிக்கிறாங்க. மணி வழி விட சொல்லு. டேய் வழி விடுறா. இறங்கி போய் சொல்லு மணி. என்ன இறங்கி போய் சொல்லி இவங்களை விட்டு ரெண்டு அப்புன்னா இருடா அங்க போய் அடிப்போம். ஏப்பா மியூசிக் டைரக்டர் நடு ரோட்ல குச்சி வச்சுட்டு ஆட்டு ஆட்டுறிய அப்படி ஒரு ஓரமா போய் ஆட்டினீங்கன்னா எங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு, நாங்களும் போயிருவோம்ல. ஐயோ ஏய் டியூன் நான் போட்டேன், பல்லவி சரணெல்லாம் ஒழுங்கா பாடிட்டுங்கடா, சுதி தப்பாம மங்களம் பாட்டாதீங்கடா, அப்புறம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஐயோ இவன் ரொம்ப மோசமானவனாச்சு. எல்லாம் நம்ம ஆளுகடா. ஏய் ஐயோ, அம்மா. இரு பேசும்போது அடிக்குதோ. ஏய் இரு வலிக்குதோ. ஐயோ கவி வந்து காப்பாத்து. நான் வரமாட்டேன். ரவி, பாத்து. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரதும். ஐயோ மணி 12 ஆச்சு. நீ சனிக்கிழமை வா. சனிக்கிழமையா? அவங்களுக்கு சனிதான். வரேன். வண்டி நிறுத்துங்க. ஐயோ வண்டி நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? வீடு வந்துருச்சு. உங்க வீடா? இல்ல உங்க வீடு. எங்களுக்கே இங்க வீடு. மினிஸ்டர் வீரராகவன் வீடு. வீரராகவன் வீடு. அட நம்ம வீடப்பா. நம்ம வீடா? ஆமா, ராத்திரி நீ மறந்துடுவ. ஏங்க எங்க வீட்டை பாருங்க, எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளவு பெரிய வீடுங்க. நான் போய் சுத்தி பார்க்கலாமா? ஒரு நாள்ல பார்க்க முடியுமா? கட்டிச்சோறு கட்டிட்டு 3 நாள் சுத்தினாலும் பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்? உள்ள விட்டா தானே பார்க்க முடியும். அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அதை சொல்றாங்க. உங்க வீடு குச்சி விடா? இல்ல பச்சி வீடு, போய் கடிச்சிட்டு வந்துரு. இல்ல சாதாரண வீடுதான், ஓட்டு வீடு. பிரதர், அவங்க வீட்டு மேலே டிராப் பண்ணுங்க. எது? அது வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் போகிறேன். தேங்க்யூ. நோ மென்ஷன். வெல்கம். ஏப்பா அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு, திருப்ப வண்டிய. வர வர உன் லொல்லு தாங்க முடியல மணி. கரெக்ட். டேய் எதுக்கு அதை பண்ணிட்டு வீணா போய் சொல்லிக்கிட்டு? சரிப்பா, அங்க பாரு கருப்பு கருப்பா நிக்கிறானுங்க, திருப்பா வண்டிய. அட திருப்பு, மிக்கிற போறானுங்க.